ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம கிறிஸ் எவன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான RDJ, ராபர்ட் டானி ஜூனியர். அதுக்கப்புறம் கிறிஸ் எம்ஸ்வர்த். அப்புறம் பார்த்தீங்கன்னா எலிசபெத். அப்புறம் ஸ்கார்லெட். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ நான் எல்லாத்தோட பேரையும் நான் இங்க எழுத விரும்பல. இப்போதைக்கு ஒரு 5 பேரை வச்சிருக்கேன். பட் இதுல ஏதாவது இஷ்யூ இருக்கா? இந்த டேபிள் நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா தெரியும். இதுல ஏதாவது இஷ்யூ இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுதா? கட்டாயமா இங்க வந்து என்ன இருக்குன்னா நமக்கு டூப்ளிகேட்ஸ் அப்படின்றது ஜென்ரேட் ஆயிருக்கு. எதெல்லாம் டூப்ளிகேட் ஆயிருக்கு? டைரக்டர் நேம், மூவி நேம், ரிலீஸ் இயர். இது மூணுமே நமக்கு டூப்ளிகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துல 5 பேர் நடிச்சதா நம்ம கன்சிடர் பண்ணதுக்கே எனக்கு ஒவ்வொன்றுலையுமே ஈச் 25 கேரக்டர்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா படத்தோட ஆக்டர்ஸோட நேமையும் நான் ஒரே டேபிள்ல வச்சிருக்கேன். படம் பெயர்கள், ஆக்டரோட பெயர்கள்லாம் வச்சிருந்தேன்னா ஒரு 1 மில்லியன் டேட்டா இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு ரோக்கு 25 கேரக்டர்ஸ் அப்படின்னா 1 மில்லியன் ரோக்கு நமக்கு 25 மில்லியன் ஆஃப் கேரக்டர்ஸ் என்ன ஆகும்? எனக்கு டூப்ளிகேட் ஆகும். என்ன ஆகும்? டூப்ளிகேட் ஆகும். விச் இஸ் நாட் அ குட் திங் டு ஹேவ். 1 மில்லியன் ரோக்கு 25 மில்லியன் ஆஃப் கேரக்டர்ஸ் எனக்கு டூப்ளிகேட் ஆகுது. அப்போ ஃபைலோட சைஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஃபைலோட சைஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஃபைலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஃபிஷியன்சி கட்டாயமா என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? ஏன்னா ஒரு பென் டிரைவ் இருக்கு. இந்த பென் டிரைவ்ல